कहते हैं अर्थ की दृष्टि से उसके कितने भेद है சொல்னா என்ன அதோடைய பொருளை வச்சு அதுக்கு எத்தனை வகை இருக்குது உதாரண சகித ஸ்பஷ்ட கீஜியே உதாரணம் கொடுத்து தெளிவாக சொல்லு சார்த்தக் துவனி சமூகக்கோ ஹம் சப்த कहते हैं பொருளுள்ள ஒளியை அல்லது ஒளி கூட்டத்தை அதை நம்ம சொல்லுன்னு சொல்கிறோம் அர்த்தக்கி திசிசே சப்தக்கே தோ பேது ஹை அர்த்த வழியாக பார்க்குறப்ப சொல்ல ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சார்த்தக் சப்த நிரர்த்தக் சப்த பொருளுள்ள சொல் பொருள் அற்ற சொல் வாச்சக் அதில் அந்த சார்த்தக் பொருளுள்ள ஒளியில் பொருளுள்ள சொல்லுக்கு 3 வகை இருக்குது வாச்சக் लाक्षणिक व्यंजक सार्थक शब्द जिन शब्दों के अर्थ होते हैं उनको सार्थक शब्द कहते हैं ஒரு சொல்ல சொல்கிறப்ப அதுக்கு அர்த்தம் இருந்துச்சுன்னா அதை சார்த்தக்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு லடுக்கா குத்தா பிரிந்த ஆனா இதெல்லாம் சொல்லு தான் இது சொல்கிறப்ப அதோட பொருள் நமக்கு நல்லா தெரியுது நிரர்த்தக் சப்த அப்படின்னா அர்த்தம் இல்லாத சொல்லு என்னென்னா ஜின் சப்தோங்க அர்த்தம் நகி ஹோத்தே உன்கோ நிரர்த்தக் சப்த ஹோத்தே ஹே சில இதுக்கு ஒலி இருக்கும் ஆனால் அதுக்கு அர்த்தமே இருக்காது இப்போ மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு பொருளே கிடையாது சரசரன் பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான் அந்த சரக்க பொருள் கிடையாது கலகலன்னு சிரிச்சான் அப்படின்னு சொல்கிறான் தமிழில் அதே தான் ஆனால் அதுக்கெல்லாம் பொருள் கிடையாது ஆர்த்தக் சப்தக்கே தீன் பேதகை அந்த சார்த்தக் சப்த அப்படின்னா பொருளுள்ள சொல்ல 3 வகையாக பிரிக்கலாம் வாச்சக் சப்த लाक्षणिक சப்த व्यंजक சப்தன்னு இந்த வாச்சக் சப்தனா என்னென்னா ஜப் கோய் சப்த டீக் உசி அர்த்தமே லிக்காயா போலா ஜாய எப்போ ஒரு சொல்லை எழுதுகிறப்ப அதோட அர்த்தம் அப்படியே நமக்கு நேராகவே புரியும் அதுதான் வாச்சக் சப்தம் இது உசேகம் வாச்சக் சப்த கதேங்க குத்தா தூத் பீத்தாக அப்படின்னா நாய் பால் குடிக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த குத்தாக்கு நம்ம இயல்பாக சொல்கிற அந்த குத்தா அதே மீனிங் தான் நாய்ங்கிறது लाक्षणिक शब्द जब कोई शब्द अपना नियम अर्थ प्रकट ना करके எப்போ ஒரு சொல்கிறப்ப இயல்பாகவே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதை சொல்லாமல் उसके गुण को प्रकट करे அதனுடைய கேரக்டரை சொல்கிற மாதிரி இருக்கும் तब वह लाक्षणिक शब्द कहलाता है மகேஷ் अपने मालिका कुत्ता है மகேஷ் என்னுடைய எஜமானுடைய நாய் அப்படின்னு சொல்கிறான் மகேஷ் என்னுடைய எஜமானுடைய நாய் அப்போ இங்கே மகேஷ் யார் அப்படின்னா நாய்க்கு பேர் நாயோட பேர் தான் அது அப்போ இந்த நாயின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க மகேஷ்னு அங்கே மகேஷ் தான் நாய் சரியா அப்போ நாயின்னு சொல்லாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க சிறப்பாக சொல்கிறதுக்காக மகேஷ் அப்படின்னு அதோட பேரை சொல்கிறாங்க ஏன்னா அது நாயின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ அந்த மகேஷ்ங்கிற பேரை சொல்கிறாங்க அது லாக்ஷணிக்கு அடுத்து வியஞ்சக் சப்த ஜப் கோய் சப்த வாச்சக்கிய லாக்ஷணிக் அர்த்தக்கே பதிலே அதாவது இப்போ இங்கே நாயின்னு சொல்கிறப்ப நாய்ங்கிற பொருளே வருது நாய் தூங்குது பால் குடிக்குதுன்னு இங்கே மகேஷ் என்னுடைய எஜமானுடைய நாயின்னு சொல்கிறப்ப இந்த மகேஷ்னு நாயை வேற ஒரு சொல்லாக சொல்கிறான் அப்போ அந்த மகேஷுங்கிறது என்னது மனுஷங்களுக்கும் வைப்பாங்க நாய்க்கும் வைப்பாங்க ஆனால் அது இங்கே நாயை தான் குறிக்குது ஆனால் அவங்க மனுஷங்களோட பேரை சொல்லி மாற்றி சொல்கிறாங்க வியஞ்சக் சப்தனா என்ன நேரடியாக நாய்க்கு ஒரு பொருள் இருக்குது இந்த மறைமுகமாக சொல்கிறாங்க இது ரெண்டுமே இல்லாமல் இன்னொன்று இருக்கும் ஜப் கோய் சப்த வாச்சக்கிய லக்ஷணிக்கிய அர்த்தக்கிய பதலே இந்த ரெண்டுமே இல்லாமல் கூட அர்த்த பிரகட் கரே அதாவது மறைமுகமாக ஒரு அர்த்தம் அதில் மறைஞ்சிருக்கும் उसे हम व्यंजक शब्द कहते हैं அதுதான் வியஞ்சகன்னு சொல்கிறான் குத்தை கி மவுத்து மறுத்தாக அவன் நாய் மாதிரி செத்து போயிட்டான்டாங்கிறான் நாய் அடித்த மாதிரி அடித்தாங்க நாய் மாதிரி செத்து போயிட்டான் அப்படின்னா தெருவில் அடிப்படை செத்து போயிட்டான்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல நாய்ங்கிறது நாயும் கிடையாது அந்த எஜமானுக்கு நாய் அதையும் கிடையாது ஒரு மனுஷனை சொல்கிறாங்க நாய் மாதிரி செத்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க சரியா அப்போ இந்த ரெண்டு அர்த்தமே இல்லாமல் இந்த நாய் இந்த இடத்துல வர நாய்க்கு வேறு அர்த்தமாக இருக்குது இதை தான் என்ன சொல்கிறாங்க வியஞ்சக் அப்படிங்கிறாங்க அடுத்து व्युत्पत्ति की दृष्टि से शब्द कितने प्रकार के होते हैं सार्थक ध्वनि समूह को हम शब्द कहते हैं व्युत्पत्ति की दृष्टि से इसके 3 भेद हैं இப்போ ஒரு பொருளுள்ள ஒளியை நம்ம சொல்லுங்கிறோம் இப்போ அம்மா அப்படின்னா அது ஒரு ஒளி ஆனால் அதுக்கு பொருள் இருக்குது அதுதான் சொல் இதை 3 தான் பிரிக்கலாம் रूटी यौगिक योग रूटी रूटी शब्द का खंड करने पर कोई अर्थ नहीं होता ரூட்டி அப்படின்னா நேரடியான சொல் அது பிரித்தா பொருள் தராது புஸ்தக் பேடு இதுக்கு பொருள் இருக்குது அது பிரித்தா பொருள் தராது பகுபதம் பகாபதம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இப்போ யௌகிக் அப்படிங்கிறது जो शब्द दो या दो से अधिक शब्दों या शब्दांशों का मेल से बनते हैं ஒரு சொல் இருக்கும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொல்லோட கூட்டாக இருக்கும் உன்கே हम यौगिक शब्द कहते हैं அதை நம்ம பிரிக்க முடியும் அதுக்கு பொருள் இருக்கும் இங்கே கண்டோங்கே அலக்கலக் அர்த்தம் होते हैं இது சேர்ந்துருந்தால் ஒரு பொருளாகவும் பிரித்தா இன்னொரு பொருளும் தரும் இப்போ பாட்சாலா அப்படின்னா என்ன அப்படின்னா பள்ளிக்கூடம்னு பேர் பாட் சாலானா பாடம் இடம்னு வரும் ரெண்டுமே வேறு பிரித்தா ஒரு பொருள் தரும் சேர்ந்தா ஒரு பொருள் தரும் புஸ்தக் ஆலய புத்தகம் தனியாக ஆலயம்னா கோயில் 2 பொருள் இருக்குது இது ரெண்டையும் சேர்க்குறவ புஸ்தகலைங்கிறப்ப நூலகம்னு தரும் அந்த மாதிரி சொல்கிறது யௌகிக் ரெண்டு வார்த்தை சேர்ந்து வந்தால் ஒரு வார்த்தை வரும்
ரெண்டும் தனித்தனியாக இருக்கப்போ அதுக்கு பொருள் வேறு, சேர்ந்துருக்கப்போ அதுக்கு பொருள் வந்து வேறு. जो शब्द दो या दो से अधिक शब्दों या शब्दांशों के मेल से बनकर मूल अर्थ के बदले विशेष अर्थ प्रकट करते हैं. இப்போ வந்து 2 வார்த்தை இருக்கும், அது சேர்ந்து இன்னொரு வார்த்தை இருக்கும். அப்போ ரெண்டும் அதே மாதிரி தான், இந்த ரெண்டும் வந்து தனித்தனியாக இருக்கிறப்ப ஒரு பொருளும் சேர்ந்துருக்க ஒரு பொருளும் வருது. உன்கே ஹம் யோகருட்டி சப்த கஜ ஆனன். கஜ அப்படின்னா யானை, ஆனன் அப்படின்னா வந்து என்னது வர்றது அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஆனால் சேர்ந்து கஜானன்கிறப்ப பகவான் கணேச குறிக்குது. ஜல் ஜ, இந்த ஜா தனியாக இருக்க பொருளே கிடையாது. ஜல்லுங்கிறது என்னது தண்ணி. ஜலஜ் அப்படிங்கிறப்ப இது கமல்னு பேருது. சரியா, கமல்னா லோட்டஸ். இங்கே தண்ணிங்கிற மட்டும் தான் இருக்குது, இங்கே ஒரு ஜா ஒரு பொருளே கிடையாது. ஆனால் அது ரெண்டையும் சேர்றப்ப ஜலஜ் கமலுங்கிற பொருள் வருது. அப்போ ரெண்டுதோட கூட்டாக இருக்கும். தனித்தனியாக இருக்கிறப்ப சிலதுக்கு பொருளே இல்லாமல் இந்த ரெண்டுக்கும் பொருளே இருக்காது. ஆனால் சேர்றப்ப அது ஒரு பொருள் வருது. அந்த மாதிரி இருக்கிறது இந்த ரெண்டு மட்டும்.